ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் படிக்கலாம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு நாம எப்படி இருக்கிறோமா? தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், பூமியின் மண்ணினாலே நம்மை உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாச காற்றை நாசியிலே ஊதி உங்களையும் என்னையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அதிலிருந்து மனுஷிய ஆதாமை நல்லா தூங்க வச்சு அயர்ந்த நித்திரை கொடுத்து விழா எலும்பை ஒன்றை எடுத்து ஒரு மனுஷியாகிய ஏவாளை உருவாக்கினார். அப்படிதான் இந்த மனுஷன் உருவம் இந்த உலகத்துல உருவானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய செய்கையா இருக்கிற நீங்களும் நானும் தேவன் விரும்புகிறது என்னன்னா அவரை போல வாழணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ கிறிஸ்து பிறந்த நாளை இப்ப கொண்டாடிட்டோம், சந்தோஷம்தான். ஆனாலும் ஒவ்வொருவருக்குள் கிறிஸ்து பிறந்துட்டாரா? ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, தேவனுடைய பிள்ளைகள். ஆனா நீங்க உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரா அப்படி சொல்லி ஆராய்ந்து பார்க்க சொல். ஹல்லேலூயா. கடைசி இந்த வருஷத்துடைய கடைசி பகுதியில் நம்ம நிற்கிறோம். நம்மளை நாம என்ன பண்ணணும்? நம்மளை நாம சீர்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 66:18 சொல்லுது, உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தானால் ஆண்டவர் உனக்கு செவிகொடா. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம தேவனுடைய செய்கையா இருக்கிறோம், நம்ம தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனங்கள். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் ஆமா ஆண்டவர் உனக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆமா, அவனுடைய இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு அதிகாரத்துல 7வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவார் 7:20 மனுஷனுக்குள் இருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆமா, வெளியிலிருந்து புறப்படுகிறது, கை கழுவாம சாப்பிடுகிறது சொல்லுகிறார், தீட்டு இல்ல. ஆனா உன் இருதயத்திலிருந்து வாயின் வழியாய் புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் மனுஷனை என்ன பண்ணுமாமா? தீட்டுப்படுத்திடுவான். ஹல்லேலூயா. ஆமா, இருதயத்திலிருந்து பொல்லாத அந்த படிங்க இந்த வசனம், மார்க்கு 7வது அதிகாரம் 20வது வசனம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் எப்படி எனில் மனுஷனிலிருந்து இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். ஹல்லேலூயா. எல்லாமே எங்கிருந்து புறப்பட்டு வரும்? மனுஷனுக்குள்ள இருதயத்தில் இருந்துதான் புறப்பட்டு வரும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாது என்று கர்த்தர் கண்டாராம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதா? அவனுடைய நினைவுகள், அவன் நினைக்கிற நினைவுகள் எல்லாம் எல்லாமே அது தேவனுக்கு அருகருப்பான பிடிக்காத காரியமா இருக்குதான். ஹல்லேலூயா. அதனால சொல்ல ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதா இருந்தது. பூமியின் தாங்கள் அதை படிக்குமா? 6வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க, 8-12 வரைக்கும். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருக்கின்றார்.
ஸ்தோத்திரம். அதுல பாருங்க 11 வசனம் 6:14. பூமியானது தேவனுக்கு முன்பாய் சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு இருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், மாமிசமான யாவரும் முடிவு எனக்கு முன்பாய் வந்தது. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் இந்த பூமியின் நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள் எல்லாவற்றிலுமே தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் பூமியை பார்த்தாராம், ஆண்டவர் மனுபுத்திரனை பார்த்தாராம், கண்ணோக்கினாராம். அல்லேலூயா. நீதிமான்கள் மீது நோக்கமாய் இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் தூரத்தில் இருக்கிறாராம், நம்முடைய நினைவுகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். சங்கீதம் 139:2 சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் தூரத்தில் இருக்கிறார், ஆனாலும் மனுஷனுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய செய்கைகளெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லு, இருளில் இருக்கிறதை கர்த்தர் அறிவார். எங்க இருக்குதா? இருள. யோனா கடலின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறான், அவனுடைய ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கிறார். எவ்வளவு நீங்க இருளில் அந்தகாரத்துல இருந்தாலும் தேவன் அறிகிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு 22வது அதிகாரத்துல 23வது வசனம் படிங்க. எடுத்தவர்கள் யாக்கோபு 22வது அதிகாரம், யாக்கோபு 2வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அப்படின்னு வசனம் வருதா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அதுல சொன்னோம் எங்க இருக்கு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்னொரு வசனம் நான் எழுதி வச்சுக்கிறேன். 1:22 படிமா. அதேதான் படிங்க. அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியின் அலைகள் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அல்லேலூயா. பாருங்க, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமும் அதன்படி செய்கிறவர்களாய் மாத்திரம் இருங்கள். அல்லேலூயா. வசனம் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, வசனம், ஒவ்வொரு வசனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, உயிரோடு இருக்குது, வல்லமை இருக்கு, இருபுறம் கருக்குள்ள பட்டாயம். நீங்க இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா பிசாசு நீங்க அழிக்கலாம். இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறீங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்? திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. ஒரு இடத்துல ஆண்டவர் சீசர்களுக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறார். அப்போ தாயும் தகப்பனும் என்ன பண்றாங்க? வெளியே வந்து நின்று இருக்கிறாங்க. சகோதரர்கள் எல்லாம் வெளியே வந்து நின்று இருக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க, சீசர்கள் போய் சொல்றாங்க, உங்களுடைய தாயும் தகப்பனும் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆன்சர், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்? என் வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா எனக்கு தாயும் எனக்கு தகப்பனும் எனக்கு சிநேகிதன் சொல்லி ஆண்டு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தகப்பனாக, தாயாக, சிநேகிதனாக, அவருடைய மகனாக, மகளாக இருக்கோம்னா ஒண்ணே ஒண்ணு, தேவனுடைய
திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அனுதினமும் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தமான ஓய்வு நாளில் அன்னைக்கு நம்ம சபைக்கு வருகிறதால் மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, கவனிங்க, அல்லேலூயா, தேவனுடைய வசனத்தை கேட்டுட்டு விட்டு விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளணும். ஆண்டவர் சொல்கிறார் 22வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 22:7 படிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கைகொள்கிறோம் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, இதை யார் யார் கைகொள்றீங்களோ அவங்க தான் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார் 1:8, யோசுவா 1:8 சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் ஆமா உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதிலிருந்து நீ இடதுபுறம் வலதுபுறம் சாயாது இருப்பாயாக, படிச்சு கொண்டே இரு, அப்பொழுது நீ புத்திமானாயா மாறுவாய் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. தாவீதை சொல்லுவாரு, இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை படிக்கிறதுனால நான் முதியோர்களோட ஞானவானா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இளம் வயசுல நான் படிக்கிறேன் சொல்றேன், முதியோர்களை விட இந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுனால, அந்த பைபிளை நான் படிக்கிறதுனால எனக்கு பயங்கரமான ஞானம், அறிவு, புத்தி, விவேகம் கடவுள் எனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் சோதித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 12:16, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். அல்லேலூயா. யாருக்கு கோபம் சீக்கிரமா வருமா? மூடனுக்கு கோபம் சீக்கிரமாய் வருதான். அல்லேலூயா. நீங்களும் நானும் கோபப்படாம இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். கோபம் யாருக்கு வரும்னா, முட்டாள். முட்டாள்னா யாரு? முட்டாள்னா யாரு? பைத்தியக்காரன். அல்லேலூயா. ஆமா, பைத்தியக்காரனுக்கு தான் கோபம் சீக்கிரமா வருமா? அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம்? அதாவது கோபம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய காரியங்களை உங்களுக்கு கோபம் வரலாம். எதுல? ஒருத்தர் பைபிள் படிக்கல, ஒருத்தர் சர்ச்சுக்கு வரல அப்படின்னா நம்ம ஆண்டவரை பத்தி யாராவது கேவலமாய் பேசுறாங்க, அப்போ உங்களுக்கு ஒரு கோபம் வரலாம். அந்த கோபம் தவறு இல்லை. இப்போ ஆண்டவர் எருசலேமுக்கு போறார். அங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய ஆலயத்தை வியாபார கூடாரமா மாற்றிட்டாங்க. ஆடு மாடுகள் வித்துட்டு தேவனுடைய அங்க தேவன் வாசம் செய்யற இடத்துல என்ன பண்றாங்க? பயங்கரமான ஆடு மாடுகள் காசுக்காக வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் வந்தோடனே ஆண்டவர் கோபம் ஒரு சவுக்கு பின்னவங்களை அடிச்சு எல்லா புறாவையெல்லாம் நீக்கிட்டு அப்படி அடிச்சு. அல்லேலூயா. இது ஆவிக்குரிய காரணம். என்னுடைய வீட்டை வியாபார வீடாக்கிட்டீங்க, கள்ளர் குகையா மாற்றிட்டீங்க. அல்லேலூயா. சூப்பர். அப்புறம் பாருங்க, ஆண்டவர் அப்படி ஒரு கோபம். அந்த கோபம் தவறு இல்லை. கோபத்திலையும் நிதானித்து நாம எந்த காரியத்தை நம்ம செய்யணும். அல்லேலூயா. அப்ப முட்டாள்தனமா உலக பிரகாரமான காரியத்துக்காக நாம ஒண்ணு கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. எந்த காரியத்துக்கு எடுத்தாலும் கோபம் கோபம் கோபம். அல்லேலூயா. அடுத்தது எரிச்சல். எரிச்சல். அல்லேலூயா. இப்போ ஆபேல் காயின் இருக்கிறாங்க, 2 பேரும் காணிக்கை செலுத்த போறாங்க. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இதனால காயினுக்கு அவன் மேல என்ன வருது? எரிச்சல் வருது, பொறாமை. எரிச்சல் வந்த உடனே ஆபேல காயின் கொண்டு போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க யாரு மேலே உங்களுக்கு எரிச்சல், உங்க இதயத்துல எரிச்சல் வச்சுக்க கூடாது. கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இவ்வளவு நான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்களும் நானும் எல்லாரிடத்திலும் என்ன பண்ணணும்? பொய். ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் சொல்லிக்கிறாரு, என்ன பண்ணுறது? பொய் பேச வேண்டாம். அல்லேலூயா. அவனவன் பிறனுடன் மெய்யை பேச கடவான், பொய் பேசாமல் இருக்க கடவான்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. நீங்களும் நானும் பொய் பேசக்கூடாது. பொய் பேசுகிறவன் தேவனுக்கு முன்பாக அருவருப்பானவனா. அல்லேலூயா.
101வது அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 101வது அதிகாரத்துல 101. கபடம் செய்கின்றவன் என் வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை, பொய் சொல்லுகின்றவன் கண்முன் நிலைப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. வசந்த படிமா. கபடம் செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகின்றவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கபடு செய்கிறவன், திருடுகிறவன், இப்படிப்பட்டவங்கெல்லாம் பொய் பேசுகிறவன் ஒருத்தருக்கு ஆண்டு சொல்லுவது தீமை செய்யக்கூடாது. தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனம். நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் வசனம் எடுத்து வச்சிருக்கேன், டைம் இல்ல. தீமைக்கு தீமை நீங்க செய்யக்கூடாது. உதாசனத்துக்கு உதாசனம் நீங்க செய்யக்கூடாது. நீங்க சபிக்கிறவங்களை நீங்க என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்க பிறந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க யாரை ஆசீர்வதிக்கீங்களோ அவங்க ஆசீர்வாதம் இருப்பாங்க. நீங்க மற்றவர்களை சபிச்சீங்கன்னா அந்த சாபம் நான் அன்னைக்கே சொன்னேன், அவங்களுக்கு இல்ல நமக்கு தான் அந்த சாபம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்து பிறந்த நாள்ல கிறிஸ்து நம்மளுக்குள்ள வந்துட்டாரா, இந்த சுபாவம் நம்மளை விட்டு நம்மளுக்குள்ள இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 19. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது. அல்லேலூயா. அதிகமாய் பேசுறது, மனுஷரோடு கூட அதிகமாய் பேசிக்கொண்டே இருக்கிறது, இதனால என்ன ஆகும், கோபம், எப்படியாவது பிரச்சனை வந்துடும். அதிகமா பேசிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அதனால மனுஷனோடு பேசுவதை நிறுத்திவிட்டு தேவனோடு பேச பழகிக்கணும். அல்லேலூயா. 10:19. சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகவே போகும். ஆமா, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அல்லேலூயா. ஆமா, சண்டை உன்னிடத்துக்கும் சண்டைக்கார வீட்டுல குடியிருப்பதை விட வனாந்தரத்துல குடியிருக்கலாம். சண்டை ஓயாத ஒழுக்கு அப்படி சொல்லி நீதிமொழிகள் இருக்கும். அல்லேலூயா. சண்டையின் ஆரம்பம் மதங்களை திறந்து விடுகிறதை போல இருக்குமா. சண்டை வரும்போது அமுத்திடணும். நீ என்ன அப்படி சொல்ற, நான் என்ன அப்படி சொல்ற, சண்டை பெருசாய். அல்லேலூயா. அப்புறம் கோடுக்கார பத்த வச்சாங்கன்னா எச்சா தீ பிடிச்சி எரியுமா, அந்த மாதிரி. அல்லேலூயா. அடுத்தது நாவு. நம்முடைய நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது பொல்லாங்கானது. ஏமா, மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்குன்னு சொல்லி பார்த்து. அப்ப நாவு, நீங்களும் நானும் ஒரு தேவ பக்தி உள்ளவனா இருந்தா நாவை அடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மனுஷன் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அவனை நாம இந்த நாவினால என்ன பண்றோம், அவனை சபிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவரை நம்ம கத்த நல்லவர் வல்லவர் துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நான். மனுஷன் ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சோம், கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையா இருக்கிறான். அவன் மனுஷன், ஒவ்வொரு மனுஷன், அவனை நாம என்ன பண்றோம், சபிக்கிறோம். அந்த சாபம் நமக்கே திரும்பி வருது. அல்லேலூயா. அப்போ சபிக்க கூடாது. அல்லேலூயா. நாவை நாம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் நாவுக்கு, ஆண்டவரே நாவுக்கு காவல் வைங்க. நாவினால எந்த ஒரு பாவமும் ஆமா பிறக்க கூடாது. இந்த நாவை இயேசு நாமத்தினால வாய காவல் வைன்னு சொல்லி ஆண்டவரத்தை நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. அடுத்து கண் கெட்டதா இருந்தா சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்குமா. கண் இருந்தா சரீரம் முழுவதும் இருளா இருக்குமா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய கண் எந்த பரிசுத்தமானதை பார்க்கணும். அல்லேலூயா. நம்முடைய கண் பரிசுத்தமானதை பார்க்கணும். நம்ம சிந்தை பரிசுத்தமானதை தான் நம்ம நினைவுகள் வரணும். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய நான் ஏன் நம்ம அவ்வளவு சீக்கிரம் நம்மளை மாற்ற முடியாது அப்படின்னா, நம்ம ரொம்ப காலமா ஆண்டரை விட்டு பிரிஞ்சதுனால அந்த பழைய சுபாவம் நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். பழைய நினைவுகள், யோசனைகள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஜெபித்து தான் நீங்களும் நானும் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த களைகள் மறுபடியும் முளைக்க பார்க்கும். அந்த களைகளை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தினால ஒவ்வொரு நாளும் நம்ம பிடுங்கணும். ஆண்டவரே, இந்த சுபாவம், இந்த எண்ணம், பழைய எண்ணங்கள் எனக்குள்ள வருது. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. களைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பிடுங்கணும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்க நண்பர் வேற, நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை விட்டுட்டு
கவனிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை விட்டு வேலைகளோடு நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? பேசும்போது கூட நீங்க பேசுகிற நண்பர்கள் கெட்டவர்களா இருந்தாங்கன்னா அதனுடைய அலைக்கதிர்கள் உங்களை தாக்குமா? சில பரிசுத்தவான்கள் எழுதியிருக்கிறாங்க, நீங்க உங்க நல்ல நண்பர்களோடு சேர்ந்தீங்கன்னா நல்ல சுபாவங்களுக்குள்ள வரும். அவங்களுக்குள்ள இருக்க நல்ல அந்த ஒளிக்கதிர்கள் உங்க மேல வந்து பட்டு நல்ல சுபாவங்களுக்குள்ள வரும். நீங்க யாராவது ஒரு கெட்ட நண்பர்களோடு அவங்களோட தொடர்பு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்காங்க, அந்த சுபாவம் அப்படியே அந்த அலை கதிர்கள் என்ன பண்ணுமா, உங்களை தாக்குமா? நீங்க வந்து ஜெபத்தை நல்லா தரித்திருந்தீங்கன்னு வச்சுக்காங்க, அவங்க பேசுகிற அந்த அலை கதிர்கள் உங்களை ஒன்றும் பண்ணாதாமா. நீங்க பலவீனமா ஜெபத்துல பலவீனமா இருந்தீங்கன்னா அது உங்களை தாக்கி அந்த அசுத்தாவி அவங்க உங்களோடு பேசும்போதே உங்களுக்குள்ள வந்துடுமா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எந்த இடத்துல யாரோடு எந்த நண்பரோடு பழக்க வச்சிருக்கிறோம், யாரோடு கூட நம்ம ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்முடைய சிநேகம் கூட எங்க இருக்கு அப்படி சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. எலிமெனுக்கும் நகோமி என்ன பண்ணாங்க, எருசலேமை விட்டுட்டு எங்க ஐக்கியம் வச்சாங்க? மோவாப் தேசத்துல ஐக்கியம் வச்சாங்க. அங்க போனாங்க, ஆண்டவர் பிரிஞ்சு போனாங்க. துதி இல்லை, ஆராதனை இல்லை, தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, சாபம் அவங்களுக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் எங்க? ஹல்லேலூயா. ஆமா, கெட்ட வார்த்தைக்கு வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிக்கிறாருல்ல. ஆமா, நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை ஆண்டவர் கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, தீமைக்கு தீமை நம்ம சரி கட்டக்கூடாது. அடுத்தது, பெற்ற பிள்ளைகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் 30 வருஷமாய் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். அவங்க வீட்டிலேயே தச்சு வேலை செஞ்சுட்டு அங்கேயே இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை மேன்மைப்படுத்தினார். கவனிங்களா? ஹல்லேலூயா. அதனால ஹல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவன் அவருடைய பிள்ளைகள், நம்ம பிள்ளைகளை எதிர்பார்ப்போம். என்ன எதிர்பார்ப்போம்? நீங்களும் நானும் என்ன எதிர்பார்ப்போம்? என் பிள்ளை என்ன போல இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை தான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சுபாவங்கள், கோபம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது, எரிச்சல் நம்மளுக்குள்ள வரக்கூடாது, மற்றவர்களுக்கு நம்ம அதிகமா சண்டை போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, கெட்ட நண்பர்களோடு கூட இந்த மதுவான குடி, கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் நம்மளுக்குள்ள ஆகாது, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்குள்ள ஆகாது. ஹல்லேலூயா. ஆமா. அடுத்தது, ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டக்கூடாது, முறையிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏவாள் ஏவாள்னு சொன்னா ஆதாம் சொல்லுகிறாரு, நீங்க எனக்கு ஒரு ஸ்திரீ கொடுத்தீங்கல்ல, அவதான் அந்த பழத்தை பிரிச்சு எனக்கு கொடுத்துட்டா, நான் தின்னுட்டேன். ஹல்லேலூயா. அவன் ஏவாள் நிக்க வேண்டிய இடத்துல நிக்கல, பாவம் இருக்கிற இடத்துல போய் நின்று அதை பார்த்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த பாவத்தை அவன் உட்கொள்கிறவராய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் பாவம் இருக்கிற இடத்துல நிக்க கூடாது. ஒரு பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார், காலேஜ் போற டைம், அவர் காலேஜ் 2 பேர் காலேஜ் போயிட்டு இருப்பாங்களா, ஒரு 4-5 பேர் காலேஜ் போயிட்டு இருப்பாங்களாம். அவர் ஜெபிக்கிற மனுஷன் ஆண்டவர் சொன்னாரா, நீ அந்த வழியா காலேஜ் போகாது, அந்த வழியா நீ காலேஜ் போகாது, நீ சுத்தி போ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர். அதே மாதிரி அவர் சுத்தி அவர் காலேஜுக்கு அந்த வழியை விட்டுட்டு விலகி மறுபடியும் ஆண்டவர் சொன்ன வழியில போனாராம். ஆனா அவனோட இருந்த இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டுக்கு போற வழியில ஒரு பெண் இருந்து அந்த பாவத்துல விழுந்து அவங்க தன் ஆத்மாவை கெடுத்து கொண்டாங்க. தேவன் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் நடந்து கொண்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆதாமோடு ஏவாளோடு பகலில் குளிர்ச்சியான வேளைகளில் ஆண்டவர் அவங்களோடு கூட உலாவினார், அவங்களோடு கூட பேசினார். ஆனா அந்த சர்ப்ப வஞ்சித்த போது ஆண்டவரத்தில் உங்க ஆலோசனை கேட்டிருக்கணும். சில சமயங்களை நான் செய்யற இந்த காரியம் சரியா தவறான ஆண்டவரத்தில் ஆலோசனை கேட்க நீங்களும் நானும் மறந்துடுறோம். ஆண்டவருக்காக வெயிட் பண்றதில்ல, காத்திருக்கிறது இல்ல, உடனே நான் செய்யறது கரெக்ட். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருந்து, ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா வேண்டாமா, ஆண்டவரத்தில் ஆலோசனை கேட்கிறவளா இருக்கணும். நம்ம நிக்கிற இடம் பரிசுத்தமான இடமான்னு நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். பிசாசு எந்த நேரத்தில் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால சரியான இடத்துல அவன் பாருங்க, அந்த பரிசுத்தவான் தன்னை பாதுகாத்து கொண்டார். அடுத்தது, நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கணும்.
மனுஷன் மேல வைக்க கூடாது. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறவன் விழுந்து போயிடுவான். சபிக்கப்பட்டவனா. அல்லேலூயா. அடுத்தது நம்பிக்கை கர்த்தர் மேல நீங்க வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டினாங்கள, கர்த்தரை குறித்தோ மேன்மை பாராட்டும். நீங்களும் நானும் மேன்மை ஆண்டவரை குறித்து பாராட்டணும். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பலத்தை வச்சு, ஞானத்தை வச்சு, உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வச்சு, படிக்கிற படிப்பு கல்வி அறிவை வச்சு நீங்க மேன்மை பாராட்டி இருக்கக்கூடாது. பெருமையுள்ள ஒரு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ள ஒரு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் ஆமா சொற்கள் ரொம்ப நம்ம பேசுகிற அந்த வார்த்தையில் ரொம்ப கவனமா. இல்லைன்னா சொற்களை ஆண்டவர் கவனித்து கேட்கிறாராம். ஒரு இடத்துல மல்கியாவில் இருக்கும், அவங்க பேசுறத கர்த்தர் எப்படி கவனித்து கேட்பாராம். நீங்களும் நானும் பேசுகிறத கூர்ந்து கவனித்து கேட்கிறவர். அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் பேசுகிற பேச்சில் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா லேவியாகமம் 26:12 படிங்க. இதெல்லாம் நீங்க வந்து கை கொண்டீங்கன்னா என்னென்ன? கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு நட்பு வச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், தீமை செய்கிறவர்கள் நீங்க ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்களுக்குள்ள இருக்கிறது, மற்றவர்களை நீங்க குறை சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இச்சை இன்னொன்னு சொல்ல மாட்டேன். அடுத்தது இச்சை மற்றவர்களை பார்க்கும்போது அவங்க மேல ஆசைப்படுகிறது, அவங்களதான் நான் எல்லாம், அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த உலகமே இல்லைன்னு சொல்றது. ஆமா, இதெல்லாம் விபச்சாரம் செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். விபச்சாரம் செய்கிறவன் ஸ்திரியுடன் விபச்சாரம் செய்கிற மதிகட்டவன். விபச்சாரம், வேசித்தனம், மாம்சக்கிரிகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், போய், திருடு எல்லாமே நம்ம விட்டு விலகணும். மாம்சத்தின் இச்சைகளையும், கிறிஸ்துவுக்கு மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. மாமிசத்தை நாம கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் இருந்தா தேவன், அடுத்த படிமா லேவியர் 26, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். போதும். அல்லேலூயா. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்களும் நானும் இன்னைக்கு பார்த்த எல்லா சுபாவங்களில் இருந்து நம்மளை விடுவித்துக் கொள்ள நம்மளால் முடியாது, ஆனா தேவனால் கூடும். அல்லேலூயா. ஆனா சொல்லிக்கிறார், என்னுடைய தேவ என்னுடைய சமூகத்துல வந்து நிக்கிறவர்களை மாசற்றவர்களாய், கரைத்திரையற்றவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னிடத்தில் இந்த தவறு இருக்குது, என்னிடத்தில் இந்த தவறு இருக்குன்னு சொல்லி நீங்களும் நானும் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. யாக்கோபினுடைய மீறுதலையும் இஸ்ரவேலின் அக்கிரமத்தையும் அவர் நினைக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆமா, நம்முடைய பாவங்களை எல்லாம் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமாய் தூக்கி போட்டுட்டாராம். அல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்திலே கர்த்தர் தூக்கி போட்ட ஆண்டவரை நம்பிதான் நீங்களும் நான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறோம். அதனால நமக்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன குறை இருக்கு, இதை என்னால மாற்றவே முடியல அப்படி சொல்லி நீங்களும் நான் என்ன பண்ண முடியல, பயப்பட வேண்டியது இல்லை. ஒப்பு கொடுத்தா ஆமா, ஆண்டவரிடத்துல பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ பிழைப்பான், வாழ்வடைவாவன். அல்லேலூயா. பயப்படாது இருங்கள். அதனால சொல்ற, பயப்படாதே. அல்லேலூயா. தேவதூதன் மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதே, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்திருக்கிறார். நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படியே. இம்மானுவேல். அல்லேலூயா. இம்மானுவேல், நமக்காக ஒரு இம்மானுவேல் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால நீங்களும் நானும் எந்த காரியத்துல பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் சரி, நாம் அடிமைப்படல, நம்ம
ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிஞ்சு நம்மளை கொண்டு ஆண்டவர் ஏதோ பெரிய திட்டம் செய்ய நினைச்சிருக்கிறான்னு சொல்லிதான் பிசாசு சில நேரங்களில் நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருப்பான். ஆண்டவருக்கு யார் யார் பிரியமானவங்களோ அவங்களெல்லாம் சில காரியங்களை பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருவாங்க. ஒன்னும் கோவம் வருவங்களுக்கு, இல்லைன்னா சண்டை கட்டிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது பிசாசு, நீங்கள் அல்ல. அதனால தேவனிடத்துல நாம சரணடைஞ்சா போகும், ஆண்டவருடைய பாதத்துல விழுந்தோம்னா போதும், ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம். விபச்சார ஸ்திரீ, அல்லேலூயா, விபச்சார ஸ்திரீ ஆண்டவர் என்ன பண்ணல, எந்த தண்டனையும் ஆண்டவருக்கு கொடுக்கல. அல்லேலூயா. இனி பாவம் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதனால திமிர்வாரக்காரனை பார்த்து இன்னும் அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி பாவம் செய்யாதேன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்தோம்னா இந்த புதிய வருடத்துல இந்த சுபாவத்தை எல்லாம் நம்மளை விட்டு ஆண்டவர் நீக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அதிக புதிய வருஷத்துல வருகிற இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றணும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும். ஆண்டவரோடு கூட நம்ம அதிகமாய் ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல, தேவனுடைய வார்த்தை கேட்கறதுல, நம்ம அதிகமா ஆண்டவரோடு கூட பேசுகிறதுல, உறவாடுகிறதுல நம்ம அதிகமாய் நெருங்க நெருங்க நமக்குள்ள இருக்கிற எல்லா கெட்ட சுபாவங்கள், பிசாசு நமக்குள்ள விதித்துக்க விதைகளை எல்லாம் அழிந்து போயிடும். அல்லேலூயா. அந்த களைகள் எல்லாம் கர்த்தர் பிடுங்கி போடுவார். நம்மை புது மனிதனாய் புது சிருஷ்டியாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டால் அவன் புது சிருஷ்டி. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் புது சிருஷ்டியாய் மாற்றுவார். அல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயப்பட பிசாசுல குற்ற உணர்வு உங்களுக்குள்ள கொண்டாந்து வச்சுட்டே இருப்பான். நீ இப்படியே தான் இருப்ப, இப்படி இல்ல. நீங்க செபிக்கணும், சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் என்னை மாற்றுவார். என்னால முடியாதுதான், ஆனா நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று நான் என்ன நினைக்கிறேன், அறிந்திருக்கிறேன். என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடாத காரியம். ஆமா, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் 18 வருடமாய் கூணாய் இருந்த கூனை நிமிரச் செய்தவர். ஓ நாகூர்ல ஒரு இளம் வாலிபனை பாடையில தூக்கி கொண்டு போன இளம் வாலிபனை உயிரோடு எழுப்பினவர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செங்கடலை இரண்டாக பிளந்து ஜனங்களை வெட்டாந்தரிலே வழிநடத்தினவர். புதிய நாளை எரிகோ கோட்டையை தகர்த்தவர். மரித்தோரை உயிரோடு மரித்த லாசருவை வெளியே வா, வாலிபனே வெளியே வா என்று அவனை பெயர் வைத்து அழைத்தவர். அவன் கட்டுண்டவனாய் வெளியே வந்தான். உங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறுப்பார். உங்கள் நுகங்களை முறித்து கட்டுகளை அறுப்பார். என் தேவனால் கூடும். விசுவாசிக்கிறேன், தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பயப்படாதிருங்கள், பாலங்கொண்டு திடமனதாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காமலும் துவளாமலும் இருக்கட்டும். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது.